வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் ஃபால் ஏற்படலாம். ஜென்ரலாக ஹேர் ஃபால் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணம் சொல்லலாம். சில பேருக்கு ஜெனட்டிக்னால ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி அண்ட் பி12 அது குறைபாடு இருக்கனால. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும், அதனால கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் ஏற்படலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதனால் ஹேர் ஃபால் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரியான ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால அது ரெடியூஸ் ஆகுமானா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அந்த ஹேர் ஃபால் ஹேர் பிரேக்கேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஷாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு, கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பெயின் ஹைட்ரா ஃபாஸ்பேன் ஷாம்பு. இந்த 2 ஷாம்பு ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணுற மூலம் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்காக இதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க இந்த 2 ஷாம்புவுமே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 2 ஷாம்பில் ஆக்சுவலாக எந்த ஷாம்பு நம்மளுக்கு ஹேர் ஃபாலை அதிகமாக ரெடியூஸ் பண்ணுது, இந்த 2 ஷாம்பில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ப் டைப் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கேல்ப் டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த 2 ஷாம்பில் எந்தெந்த ஷாம்பு யாரை யூஸ் பண்ணலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிக்க பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் டீட்டெயிலாக புரியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு. இந்த ஷாம்பு ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது. இதில் உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரட்டின் ப்ரோட்டீன், கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ், கிளீன்சிங் ஏஜென்ட். இந்த கெரட்டின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் சர்ஃபேஸை ஸ்மூத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸி இருக்கும், அதாவது முடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிக்கி இருக்கும், கோம்பெல்லாம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்மளோட ஹேரில் உள்ள இந்த சிக்கல்லாம் கிளியர் பண்ணுது. கிளியர் பண்ணிவிட்டு கோம்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பேன் ஹைட்ரா ஃபோர்ஃபியன் ஷாம்பு. இந்த ஷாம்பு ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல வீக் ஹேர் இருக்கும், ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படும், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபால் ஏற்படுறத ரெடியூஸ் பண்ணுது. இந்த ஷாம்புல உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ரூட் எக்ஸ்ட்ராக்ட், எடல்வைஸ் நேட்டிவ் செல்ஸ், கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ், கிளீன்சிங் ஏஜென்ட். இந்த ஜிஞ்சர் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பை ஒரு க்ளீன் பண்ணுற ஒரு பொட்டானிக்கல் இன்கிரீடியன்ஸாக செயல்படுது. அடுத்து இந்த எடல்வைஸ் நேட்டிவ் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு பொட்டானிக்கல் இன்கிரீடியன்ஸ் தான் இந்த எடல்வைஸ் நேட்டிவ் செல்ஸ். இது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபைபர் இருக்கும். அந்த ஹேர் ஃபைபர் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த எடல்வைஸ் நேட்டிவ் செல்ங்கிற இன்கிரீடியன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பேன் ஹைட்ரா ஃபோர்ஃபியன் ஷாம்பு, இந்த ஷாம்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாரோட ஹேர் டைப் ஃபைன் ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருக்கோ அவங்களாம் இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த 2 ஷாம்போட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு. இந்த ஷாம்பு நம்மளோட ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். கிளீனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்லாம் ஸ்மூத் ஆகுது. அடுத்து இந்த கெரஸ்டிஸ் நம்மளோட ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிளீனிங் கொடுக்குது. அதாவது நம்மளோட ஸ்கேல்ஃபை கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. எந்தெந்த ஸ்கேல்ப் டைப் உள்ளவங்களுக்கு எந்தெந்த ஷாம்பு பெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஹேர் இருந்தால் ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே ஃபைன் ஹேர் இருந்தால் கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பேன் ஹைட்ரா ஃபோர்ஃபியன் இந்த ஷாம்பு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் ஆயிலியாக இருந்தால் இந்த 2 ஷாம்புமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதாவது கெரஸ்டிஸ் ட்ரெசமி இந்த 2 ஷாம்புமே உங்களோட ஸ்கேல்ப் ஆயிலியாக இருந்தால் இந்த 2 ஷாம்புமே யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது இந்த கெரஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான கிளீனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் வெயிட் ஃபீல் கொடுக்குது. அதே இந்த ட்ரெசமி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான கிளீன் பண்ணுது. அதே உங்களோட ஹேர் ஃப்ரிஸி ஹேராக இருந்தால் நீங்கள் எந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு. அடுத்து இந்த 2 ஷாம்போட ஹேர் ஷார்ப்னஸ் கம்பேரிசன் பண்ணுவோம். இந்த 2 ஷாம்புமே பார்த்தீங்கன்னா ஹேர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாஃப்டாக ஃபீல் பண்ண வைக்குது. அடுத்து இந்த 2 ஷாம்போட ஃபோம் கம்பேரிசன் பார்ப்போம். இந்த ட்ரெசமி இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபோமை ஜென்ரேட் பண்ணுது. அதே இந்த கெரஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான ஃபோமை தான் ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஃபோமை டிஃபெண்ட் பண்ணி கிளீனிங் இல்லை. ஃபோமுங்கிறது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது. ஃபோம் அதிகமாக வரனால அது அதிகமாக ஒர்க் பண்ணுறதா அர்த்தம் இல்லை. அடுத்து இந்த 2 ஷாம்போட ஃப்ராக்னஸ் கம்பேரிசன் பார்ப்போம். இந்த ட்ரெசமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சலூன் ஃப்ராக்னன்ஸ் வருது. அதே இந்த கெரஸ்டிஸில் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸரி சலூன் ஃப்ராக்னன்ஸ் வருது. அடுத்து இந்த 2 ஷாம்போட ஃப்ரோசன் கான்ஸ் பார்ப்போம். இந்த ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு இதோட ஃப்ரோசன் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபீல் கொடுக்குது. யாருக்கெல்லாம் ஃப்ரிஸி ஹேர் இருக்கோ அவங்களுக்கு இந்த ட்ரெசமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு ஒரு சூட்டபிளான சொல்யூஷனாக இருக்கும். இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் ஹேராக இருந்தீங்கன்னா
இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ஹெவி ஃபீல் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ஹேர் டைப் வந்து ஃபைன் ஹேராக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபீலிங்ஸ் கொடுக்குது. அடுத்து கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பான் ஹைட்ராஃபோர்ஃபியன் இதோட ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரோஸ் பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் ஃபைன் ஹேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கெரஸ்டிஸ் இந்த ஷாம்பு வந்து சூட்டபிளாக இருக்கும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபீல் கொடுக்குது. இந்த ஷாம்பு வந்து ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபில் ஏற்படக்கூடிய ஹேர் பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதில் உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்போட ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதாவது மற்ற ஷாம்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கன்க்ளூஷனாக யார் யார் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஹேராக இருக்குது, ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, நீங்கள் ஹேர் ஃபாலில் வந்து ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத் ஃபீல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸமி ஹேர் ஃபால் டிஃபன் ஷாம்பு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களோட ஹேர் வந்து ஃபைன் ஹேராக இருக்குது, வீக் ஹேராக இருக்குது, ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் கேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கெரஸ்டிஸ் ஜெனிசிஸ் பான் ஹைட்ராஃபோர்ஃபியன் ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்.